ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். புது ட்ரெஸ் எடுக்காமல் கூட நம்ம தீபாவளி கொண்டாட முடியும். ஆனால் குலோப் ஜாமுன் இல்லாமல் தீபாவளியே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக டீ கடை கெஜடாவை குலோப் ஜாமுன் டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். குலோப் ஜாமுன் கெஜடா பார்க்கவே ரொம்பவே அழகாக ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்த்துருவோம் வாங்க. இந்த குலோப் ஜாமுன் கஜரா பண்ணுறதுக்கு இந்த ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸு 1 கப்பு ஜலிச்சு எடுத்து சேர்த்துருவோம். 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த நெய் பார்த்திங்கனாக்கா இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸில் மைதா மாவில் நல்லா ஊறி இருக்கணும். இந்த மாதிரி கையில் பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்க வரணும், அதுதான் பதம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், நல்லாவே இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு ஒரு பெரிய சைஸாகவே இதிலேருந்து மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற அந்த பலகையில் வச்சு ஒரு மீடியம் திக்னஸில் தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா இதை நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு திரும்பவும் தேய்ச்சி எடுத்து சுருட்டி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அந்த சைஸ் ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்மளோட ஃபஸ்ட்டு சப்பாத்தி மேலே நெய் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே அப்படியே ஒரு சப்பாத்தியே வச்சு நம்ம அடிக்கிட்டே வரலாம். மொத்தமாக 6 சப்பாத்தி கிடச்சிது. லாஸ்ட்டு சப்பாத்தி மேலே மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ தேய்ச்சும் எடுத்தாச்சு. இதை அப்படியே டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததால் கொஞ்சம் தண்ணி வச்சு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுருட்ட ஆரம்பிங்க. இப்போ இந்த முனையில் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம நல்லா சுருட்டியாச்சு. தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருவோம். ஏன்னா நம்ம இந்த கஜரா பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சுனாக்கா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் தண்ணி வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு மீடியம் திக்னஸில் இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த தலைப்பகுதி வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும், ஏன்னா அது ஷேப்பாக அன்ஈவனாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கஜராவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பண்ணுற கஜரா மாதிரி ரொம்பவும் மெலிசாக தட்டையாக தட்டக்கூடாது. இது குலோப் ஜாமுன் கஜரா, அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ப்ரெஷர் தர வேண்டாம். இதே மாதிரி எல்லா கஜராவும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்காக இன்னும் ஒரு முறை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரே அடியாக நீங்கள் ப்ரெஷர் தந்தீங்கனாக்கா அந்த லேயர் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சைடும் அந்த சைடும் வெளியே வந்துடும். இப்போ நாம் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் 2 பக்கமும் வரலை, அந்த லேயர் உள்ளே தான் இருக்குது. நாம் ரொம்ப ப்ரெஷர் தந்துட்டோம்னாக்கா அந்த லேயர் பிரிஞ்சது பாருங்கள், உள்ளே தான் இருக்குது. பிரிஞ்சு வந்துட்டாக்கா எண்ணெயில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வளையமாக தனியாக அந்த டிசைன் எல்லாம் நமக்கு அந்த கஜரா டிசைன் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம். எண்ணெய் இங்கே ரெடியாக காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த பாதுஷாவுக்கு எப்படி நம்ம அந்த எண்ணெய் சூடு பொரிச்சு எடுப்போமோ அதே சூட்டில் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு 2 சேர்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருந்ததால் அது உடனே டார்க் கலர் ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம குலோப் ஜாமுன் கலருக்கே இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், எங்கேயுமே பிரிஞ்சு வரலை. அதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஒரு முறை அந்த ஜாயின் பண்ண அந்த எட்ஜஸை திரும்பவும் ஒரு முறை லைட்டாக தண்ணியை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் தைரியமாக எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்க முடியும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்தாச்சு. எண்ணெயை வடிகட்டியும் எடுத்தாச்சு. இந்த பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக குலோப் ஜாமுன் கஜடா
பொரித்து எடுத்துட்டோம் நாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. கூட 1 கப்பு தண்ணியை சேர்த்து இதை நம்ம வழக்கமாக குலோப் ஜாமுன் சிரப் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் வேண்டாம், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பிசு பிசுப்பாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 3 ட்ராப்ஸ் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். அதையும் கலந்து விட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட்டு கிடைக்கும் சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கனாக்கா. அதாவது அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது சேர்த்திங்கனாக்கா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பொரிச்செடுத்த கஜராவையும் சேர்த்தாச்சு. இதை நல்ல ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சா நல்லா சூப்பராக அந்த கோர் பாயிண்ட் வரைக்கும் நல்லா ஊறி சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் கஜரா கிடைக்கும். இது நான் வீடியோவுக்காக கொஞ்சம் சீக்கிரமே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வெயிட் பண்ண நமக்கு பொறுமையே இருக்காது. எப்போவுமே குலோப் ஜாமுன் குண்டு குண்டாக பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் அந்த ஷேப்பு கரெக்டாக வராது. அப்படி இருக்கவங்க வருத்தப்படாமல் இந்த மாதிரி ஷேப்பில், அதாவது கஜரா ஷேப்பில் ஒரு முறை குலோப் ஜாமுன் கஜரா செய்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே இந்த ஷேப்பும் டேஸ்ட்டும் பிடிச்சு போகும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டதால இந்த சென்டர் பாயிண்டில் வந்து அந்தளவுக்கு சிரப் ஊறலை. நீங்கள் நல்லாவே ஊற வச்சு எடுங்க. இந்த தீபாவளிக்கு இந்த வித்தியாசமான அழகான குலோப் ஜாமுன் கஜராவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.